பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் புனித வியாழன் என்கின்ற நாளை சிறப்பிக்கின்றோம். இந்நாள் 3 முக்கிய நிகழ்வுகளை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தி சீடர்களின் கால்களை கழுவுகின்றார். இரண்டாவதாக நற்கருணையை ஏற்படுத்திய நாள். தம்முடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்காக அவர் கொடுத்தார். மூன்றாவது குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள். இந்நாளில் சேவை செய்ய வந்தார் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க போகின்றோம். மத்தேயு அதிகாரம் 20 இறைவார்த்தை 28. மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கன்று தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது நம்மிடத்திலிருந்து சேவையை பெற்றுக்கொள்ள அல்ல, தம்முடைய சேவையை மக்களுக்கு கொடுப்பதற்காக. நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்க அவருடைய ஜீவனையும் கொடுக்க அவர் முன் வந்தார். ஆம், சேவை செய்ய வந்தவர்தான் இயேசு கிறிஸ்து. யோவான் அதிகாரம் 13 இறைவார்த்தை 4-5 பார்க்கின்றோம். இயேசு பந்தியில் இருந்து எழுந்து தம் மேலுடையை கலற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். இயேசு கிறிஸ்து இறைமகனாக இருந்தாலும் தம்மையே தாழ்த்தி தாம் இந்த உலகத்திற்கு சேவை செய்ய வந்தவர் என்பதை எண்பிக்கும் விதமாக இந்த செயலை செய்திருக்கின்றார். பிலிப்பியர் அதிகாரம் 2 இறைவார்த்தை 6 மற்றும் 7 பார்க்கின்றோம். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசு தம்முடைய ஒவ்வொரு செயலிலும் தாம் இந்த உலகத்திற்கு சேவை செய்யவே வந்தேன், இந்த உலகை மீட்கவே வந்தேன் என்பதை எண்பிக்கும் விதமாக அவருடைய சொல்லும் செயலும் அமைந்திருந்தது. இந்த புனித வியாழனில் இயேசு கிறிஸ்துவை போலவே நாமும் பிறருக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக மாறுவோம். உதவியாக இல்லை என்றாலும் பிறருக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே மனநிலையை நாமும் இன்று கொண்டிருப்போம். பிலிப்பியர் அதிகாரம் 2 இறைவார்த்தை 5 இப்படியாய் சொல்கின்றது: கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் சேவையை மட்டுமே நம்மால் பார்க்க முடிந்தது. குருடரை பார்வையடைய செய்கின்றார், செவிடரை கேட்க வைத்தார், முடவரை நடக்க வைத்தார், இறந்தவரை உயிர்ப்பித்தார். இப்படியாக தம்முடைய வாழ்க்கை முழுவதும் பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவே வந்தேன் என்பதை எண்பிக்கும் விதமாக அவருடைய செயல்பாடு இருந்தது. நாமும் இன்று கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் அவருடைய அடிச்சுவடுகளை நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்வோம். யோவான் அதிகாரம் 13 இறைவார்த்தை 15 இப்படியாய் சொல்கின்றது: நான் செய்தது போலவே நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டியுள்ளேன். ஆம், நம்முடைய முன்மாதிரி இயேசு கிறிஸ்துதான். எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான முன்மாதிரி. இந்த உலகில் 2 வகையாக வாழலாம். ஒன்று, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நெறிமுறை. மற்றொன்று, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற வாழ்க்கை. ஆனால் கிறிஸ்து காட்டின முன்மாதிரியை நாம் பின் செல்வோம். பிதாவின் மகனாக இருந்தாலும் அவர் தம்மையே தாழ்த்தி கொண்டார். இதோ சீடர்களின் பாதங்களை கழுவுகின்றார். தந்தையின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக தன் உடலையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுக்கின்றார். அவருக்கு பின்பு இந்த சேவையை எல்லோரும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக குருத்துவத்தை ஏற்படுத்தினார். இந்நாள் இந்த 3 நிகழ்வுகளையும் சிறப்பிக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. நாமும் கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின் செல்வோம். நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து இறைவனுடைய ஆசீரை முழுமையாக பெறுவோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னேன், தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்?
இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? உன்னை வாழச் செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். உன்னை வாழச் செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன்.